ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவச்சிலையுடன் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அது விரைவில் திறக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதேபோல் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையுடன் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தளபதி பொல்லானுக்கு 4 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் சிலையுடன் கூடிய அரங்கமும் விரைவில் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இ-பாஸ் கட்டுப்பாடுகளால் வணிக ரீதியாக கடும் பாதிப்பு ஏற்படுவதாக கூறி நீலகிரியில் வணிகர் சங்கத்தினர் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக கூடலூர் வணிகர் சங்க கட்டிடத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் நீலகிரி முழுவதும் இ-பாஸ் முறையை ரத்து செய்ய கோரி பொது வேலை நிறுத்தம் மற்றும் கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு வருவதை தவிர்க்க வேண்டுமெனவும் வணிகர் சங்கம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.